அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் அலைக்கும் லா யதுர்ருக்கும் மன் ضல்ல இதா ஹததைத்தும் இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புளியங்குடி மஸ்ஜிது தக்வா பள்ளிவாசலிலே நாமெல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக சுய பரிசோதனை என்கின்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு தன்னை அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்கிறானோ அந்த அளவிற்கு மறுமை நாளிலே இறைவனுடைய திருப்தியை நிச்சயம் அவனால் பெற முடியும். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எந்த அளவிற்கு இந்த சுய பரிசோதனை செய்வதிலிருந்து உலக வாழ்க்கையிலே அப்பாற்பட்டு இருக்கிறானோ அந்த அளவிற்கு மறுமை நாளிலே இறைவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் நிச்சயமாக அவன் பெறுவான். அதனால்தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 105வது வசனத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் அலைக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இவ்வளவு தெளிவா சொல்றான். மறுமை நாளிலே உங்களை நான் எடை போடுவதற்கு முன்னால், உங்களுடைய செயல்பாடுகளை தராசிலே நான் நிறுத்தி உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான்? ஒரு மனிதன் இந்த உலகிலே தன்னை எடை போட்டு பார்க்கிறது இருக்குது பாத்தீங்களா, சுய பரிசோதனை செய்வது, இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது. உங்களை நான் துல்லியமா எடை போட முடியாது, என்ன நீங்க துல்லியமா எடை போட முடியாது. என்ன எடை போட முடியுமா? நான் ஜும்மாவில் நிக்கிறேன், உங்களுக்கு பயான் பண்றேன், இப்ப என்ன எடை போடுவீங்க? என்னை பத்தி நல்ல குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, இதுதானே எடை. நான் வெளியே போனா தனிமையில் நான் எப்படி இருப்பேன்? ஒரு பாதி அளவுக்காவது என்னை நீங்கள் எடை போட முடியுமா? இல்ல உங்களை பத்தி நான் எடை போட முடியுமா? உங்க கூட இருந்தா கூட எனக்கு எடை போட முடியாது. ஏன்னா உங்களுக்கும் தனிமையான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. வாழ்க்கையும் தனிமை இருக்கிறது, உள்ளமும் தனிமை தானே.
உங்க உள்ளத்துல என்னத்தை புதைச்சி வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, என் உள்ளத்துல என்ன புதைச்சி வச்சிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்களை நான் பரிசோதனை செய்யறது இருக்குது பாத்தீங்களா, அது நடக்காது, 100% நடக்காது. அதே நேரம் என்ன நான் பரிசீலனை பண்ணலாம்ல, நான் நல்லவன் சொல்லி எனக்கு நானே சொல்லிக்கொள்ள முடியுமா? நான் உத்தமன், என் உள்ளமே சொல்லு நீ ஒரு சைத்தான். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், என் மனசாட்சியில் சொல்ல முடியுமா? ஏன்னா நீ ஊரை ஏமாத்தலாம், ஜமாத்தை ஏமாத்தலாம், என்னைய நீ ஏமாத்த முடியுமா? நீ எங்கிட்டயே உன்னுடைய திருதாளத்தை காட்டுற, மனசாட்சி சொல்லுமா இல்லையா? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஸ்தப்தி கல்பக, உங்களுடைய உள்ளத்தில் பத்துவாவை கேளுங்க. அஜரத்திட்ட கேட்கறத விட, ஜமா தலைவர்கள்ட்ட கேட்பதை விட, குடும்பத்தார்களிடத்திலே கேட்பதை விட, உன் உள்ளத்துல உன்னை பத்தி கேட்டு பாரு. உன்னுடைய மனசாட்சி சரியா சொல்லுமா சொல்லாதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, அழகான போதனையை பண்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபுஸக்கும் அலைக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். மார்க் போட மாட்டீங்க, ரொம்ப காலத்துக்கு வேணாம், ரமதானுக்கு இந்த மாசத்துக்கு எவ்வளவு தூரம், எத்தனை மாசம் ஆகி போயிடுச்சுங்கிறேன், எடை போடுங்க. ரமதான் மாதத்திலே நான் எப்படி இருந்தேன், இப்போது நான் எப்படி இருக்கிறேன், ரமதான் மாதத்திலே நான் எதை இறைவனிடத்திலே வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதியை நான் இப்ப நிறைவேற்றக்கூடிய நன்மக்களில் ஒருவனாக இருக்கிறனா, அல்லது அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறனா? எழுதி போட்டிருக்கிறீங்கல்ல, ரமதானுக்கு எழுதி போட்டதா எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்ல, என்ன எழுதிருக்கு? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, என்னை படைத்தாய், வான அபுதுக்க, நான் உன் அடிமை, வான அலா அஹுதிக்க வ வஅதிக்க மஸ்ததாத்து, உன்னிடத்தில் நான் கொடுத்த வாக்குறுதி இருக்கிற, ஒப்பந்தம் இருக்கிற, இயன்றவரை நான் நடைமுறைப்படுத்துவேன். அதான் அர்த்தம். இந்த துவா படிச்சீங்களா இல்லையா? ரமதான்ல, ரமதான் மாதத்தில் நம்ம படிச்சோமா இல்லையா? இந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி இருக்கிறேனா? இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். பிற சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா பாவத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, கங்கையில போய் ஒரு முங்கி எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கங்கையில முங்கனாத்தான் உண்டு, பாவம் கிளீன் ஆயிரும். கங்கையில போய் முங்கி எந்திரிச்சிட்டான்னு வைங்களேன், அப்படி பாவம் அப்படி சுத்தமாயி என்ன செய்வான், தெளிவாயிரும். அந்த மாதிரி ரமதான். ரமதானுங்கிறது உன் பாவத்தை கொட்டுறதுக்கா? குப்பை தொட்டியா ரமதான்? குப்பை தொட்டியா சொல்லு? எப்படி நம்ம புரிஞ்சிருக்கிறோம்? அப்ப சுய பரிசோதனை சொல்றேன் பாத்தீங்களா? கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரமதானோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் கூட எனக்கு நான் மார்க் போட முடியாது. பாவ மன்னிப்பு தேடினாங்களா? என்ன பாவ மன்னிப்பு? தௌபானா என்ன அர்த்தம்? தௌபானா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க. தௌபானா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு தானா? இஸ்திஃபார்னா என்ன அர்த்தம்? தௌபானா பாவ மன்னிப்பு, இஸ்திஃபார்னா இறைவா என்னை மன்னித்துக் கொள்ளாதான் இஸ்திஃபார். அப்ப தௌபானா என்ன? தௌபாவுக்கு பாவ மன்னிப்புங்கிற அர்த்தமே கிடையாது. அஃபலா யதூபூன இலல்லாஹி, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து வயஸ்தஃபிரூனஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேணாமா? குர்ஆன்ல இப்படித்தானே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? ஒரு நாளில் 70 தடவைக்கு மேல அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்கிறேன், அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பும் தேடுறேன். ரெண்டையும் தானே சொல்றாங்க. ரெண்டு ஒன்னா இருந்தா என்னத்துக்கு இதை சொல்றாங்க? தௌபானாலும் பாவ மன்னிப்பு, இஸ்திஃபார்னாலும் பாவ மன்னிப்பு. இதுக்கே அர்த்தம் புரியல.
நீ 20 ரமலானை எப்படி நீ கழித்திருக்கிறாய்? தௌபாவுக்கு இஸ்திக்ஃபாருக்கு நமக்கு அர்த்தம் புரியலையே, விளக்கம் தெரியலையே. அதனாலதான் ரமலான் நம்மளை சேஞ்ச் படுத்தல, உபயோகமாக. பாத்தீங்களா, ஒரு மொபைல் போன் ஒரு நாளைக்கு நான் சார்ஜ் போட்ட 3 நாள் வேலை செய்து, குறைஞ்சபட்சம் 2 நாள் வேலை செய்தா இல்லையா? 1 மாசமா ரீசார்ஜ் பண்ணோம். 1 மாசம் ஜெகஜோதியா இருந்துச்சு பள்ளிவாசல் எல்லாம், இன்னைக்கு ஏன் இல்ல? அது ரமலானோட அல்லாவா இல்ல எப்பவுமே இருக்கக்கூடிய அல்லாவா? சஹாபாக்கள் இருந்து நம்ம பாடம் பெறணும்ல. என்ன பாடம்? ஏன் நம்ம தடுமாறுறோம்? எதனால நம்ம தடுமாறுறோம்? ஒவ்வொரு ரமலானுக்கும் ரொம்ப அழுக வந்து இரவு தொழுகைகள் எல்லாம் ஈடுபட்டு ஏன் டக்குன்னு மாறுது? மனித இயல்புங்கிறது வேற. ஏன்னா தௌபானா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. தௌபானா என்ன? மீளுதல். தௌபானா மீளுதல் அர்த்தம். மீண்டுட்டீல, இப்ப பாவம் பண்ணிவிட்ட. 1 வருஷம் நீ தொழுகல, பாவம் செஞ்சுட்ட, தௌபா செய்ய. என்ன தௌபா? அதுல நான் மீண்டுட்டேன். நான் ஒழுக்க கேடனா நடந்தேன், அதனால நான் தௌபா செய்யறேன், மீண்டு விட்டேன், மன்னித்துக் கொள்வாயாக. இதான சஹாபாக்கள் புரிஞ்சாங்க. மர்சத் என்ற சஹாபி இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு முன்னால் என்னவெல்லாம் பெரும்பெரிய பாவம் நம்ம சொல்றோமோ எல்லா பாவத்தையும் செய்தவர் என்று அவரே சொல்றார். இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு, தௌபாவையும் செஞ்சிட்டாரு, தன்னை பரிசோதனை பண்ணி முழுமையான ஈமான்தாரியாக மாற்றிக்கொள்கிறார். எந்த அளவிற்கு? ரசூலுல்லாவே அவரை மக்காவுக்கு அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? ஏற்கனவே சிறை பிடிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களை அழைத்து வருவதற்கு ரசூலுல்லாஹ் இந்த மர்சத் என்ற சஹாபி அனுப்புறாங்க. முக்கியமான பணி அது. யார்கிட்ட சொல்றாங்க? இவர் யாரு? தன்னை பத்தியே கேவலமாக வாக்குமூலம் கொடுத்தவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால். இவரை பிடிச்சு அனுப்புறாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த ரமலான் என்பது எப்படி நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுத்தணுமோ அந்த மாற்றத்தை சாதாரண நாள்லயே அவருக்கு ஏற்படுத்துச்சா இல்லையா? மக்காவுக்கு அனுப்புறாங்க. அந்த மக்காங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் வழிகட்டவும் வழிகெடுத்தவும். அங்கிருந்த எல்லா வழிகளையும் அவர் செஞ்சார். மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருந்தினார். நம்ம சொல்லுவோம் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டு, அவருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது. இது அவரே தான் சொல்றார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னா அனாக். அனாக்கு கேர்ள் ஃப்ரெண்டு பேர், மர்சது அந்த சஹாபி பேர். அப்ப இவர் மக்காவுக்குள்ள போறாரா? இவர் போறது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு போறாரு. போனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறான். பார்த்தவன ஒதுங்கிட்டார். ஏன்? அப்ப நான் தௌபா செஞ்சதுக்கு என்ன அர்த்தம்? இவனாலதான் நான் கேவலமா நடந்தவங்களுக்கு தெளிவா தெரியுது. மறுபடியும் அவகிட்ட நான் போனா என்ன செய்யறாருன்னு ஓடி போய் ஒளிஞ்சிடுறாரு. இந்த மர்சத் என்ற சஹாபி இங்க ஒளிறாருன்னு வைங்களேன், இவருடைய நிழல் அங்க அடிக்குது. ஆள் இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறாரு, நிழல் அங்க தெரியுது. அந்த நிழலை அந்த அனாக் என்ற பெண் பார்க்கிறார். அந்த நிழலை பார்த்தே முடிவு பண்றாங்க, இது நம்மால் தான், நம்மால் தான், மர்சத் தான். நேரா வந்து நல்வரவுன்னு சொல்லி, எப்படி இந்த காதலனும் காதலியும் கள்ளக்காதலனும் கள்ளக்காதலியும் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி வர்றான். அடுத்த வார்த்தை என்ன சொன்னா? இன்று இரவு நாம் தங்கி விடுவோமா என ஏற்கனவே இருந்த அந்த நெருக்கம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஹர்ரமல்லாஹு ஸினா, அல்லாஹ் இந்த விபச்சாரத்தை தடை செய்திருக்கிறான். நான் அதுல ஈடுபட்டேன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. வந்துட்டேன்ல, தௌபா செஞ்சுட்டேன்ல, இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்டுட்டேன்ல, மறுபடியும் நான் எப்படி அந்த தப்பு பண்ண முடியும்? இத சொன்ன மறு நிமிடமே என்ன செய்யறாங்க? இங்க சிறை கைதிகளை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி கிளப்பிவிட்டாங்க ஊரைய. துரத்துறாங்க. மதீனாவுக்கு ஓடி வந்துட்டார். நபிகள் நாயகத்திடத்தை கூட கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? அன்கிஹு அனாக், நபிகள் நாயகம் அவர்களே, இந்த அனாக் என்ற பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா? அவ சும்மா தான் கூப்பிட்டான், சும்மா தான் தொடர்பில் இருந்தது. சிந்தனை எப்படி மாறுதுன்னு பாரு.
நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவதற்கு முன்னால் எனக்கு ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் தூய்மையான அந்த ஈமானிலே என்னுடைய இதயத்தை ஏற்றி வைத்த காரணத்தினால் இது ஹலால் இது ஹராம் என்று இருக்கிறது, ஹலாலை செய்வேன், ஹராமை செய்ய மாட்டேன். நீங்க உத்தரவு கொடுங்க, அந்த பெண்ணை நான் திருமணம் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? சும்மாவே இருந்தாங்க. ஏன் சும்மா இருந்தாங்க? நீ யாரு? நீ யாரு கூட போய் சேர போற? சொர்க்கத்துக்கு போக போற நீ. தௌபா செய்த உள்ளம், திருந்திய உள்ளம், தூய்மையான உள்ளம், தௌஹீது உள்ளம். நீ போய் அவ சிறுக்கு வச்சிருக்கிறா, ரெண்டாவது இதே தொழில் பண்ணிட்டு இருக்கிறா, அவள்கிட்ட போய் சேர்றதா என்ற ஆதங்கத்துல தான் ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ஒரு வசனத்தை இறக்குகிறான். கேள்விப்பட்டீங்களா அந்த வசனம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் முஸ்ரிகா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்ணை அல்லது முஸ்ரிக்கை திருமணம் செய்யலாம். ஒரு முஸ்ரிக்கான பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், அவளும் அந்த விபச்சாரகனை கல்யாணம் பண்ணலாம், நீங்க சேரக்கூடாது. அது ஒத்தே வராதே. அது மறுமையில நீ சொர்க்கத்துக்கு போவா, அவன் நரகத்துக்கு போவா. என்ன ஜாயிண்ட் அதுல? இதுல இருந்தெல்லாம் முதல்ல விலகம். நம்ம தௌபாவுக்கு எப்ப அர்த்தம் பிறக்கும்னு கேட்டா, ரமதான்ல நம்ம தௌபா பண்ணோம் பாத்தீங்களா, விளங்காம தௌபா பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம விளங்குறோமா இல்லையா? இறைவா, நான் உண்மையில் நான் தௌபா செய்கிறேன், உண்மையிலே நான் இதிலிருந்து மீளுகிறேன். இந்த சபதம் எடுக்கணும். ரமலான்ல எடுக்கிற சபதம், விளங்கி எடுக்கிற சபதம். ஷவால் நோன்பு ரமலான்ல அவ்வளவு வெச்சம் இல்ல. ஷவால் நோன்புல ஒரே ஒரு நோம்பாகும் வைப்பதற்கு நமக்கு ஆர்வம் வந்து இருக்கிறதா? குறிப்பிட்ட சில சகோதரர்கள் வைக்கிறாங்க. ரமலானுக்கு முந்திய மாசம் இருக்குல்ல, அது என்ன மாசம்? அந்த மாசம் முழுவதும் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. ரமலான்ல நம்ம நோன்பு வைக்கிறோமே, ரமலானுக்கு முன்னாடி ஷாபான் ஃபுல்லாவே நோன்பு வச்சாங்க ரசூலுல்லாஹ். கண்டுக்கவே இல்லை நம்ம. சரி, ரமலான் முடிஞ்ச 6 கண்டுக்கல, மறுபடியும் என்ன வரணுங்க, ரமலான் வரணும். இதான் நம்மளுடைய திருந்துதல். இதான் வருத்தப்படணுங்க. இதுக்கெல்லாம் வருத்தப்படணும். இந்த பள்ளிவாசல் சாட்சியா இருக்கு, நல்லா விளங்கிக்கணும். பள்ளிவாசல் இருக்க, தியாகத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்க. எது கட்டி இருக்கிறாங்க? மூமின்களாக மாற்றுவதற்கு, மூமின்களுடைய இதயமாக மாறுவதற்கு. நாளைக்கு சாட்சி சொல்லுமா இல்லையா? ரமலான்ல இத்தனை சப்பு இருந்தது, ரமலான் அல்லாத மாசத்துல இத்தனை சப்பு காலியா போச்சுன்னு பள்ளிவாசல் சாட்சி சொல்லும். நாம் தொழுத இந்த பாய் சாட்சி சொல்லும், பள்ளிவாசலுடைய முகடு சாட்சி சொல்லும். தப்பிக்க முடியுமா? இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உனக்கு காத்துட்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். ரெடியர். இன்ன ஜஹன்னம், நரகம் இருக்கே, கானத்து மிர்சாதா, உனக்கு காத்துட்டு இருக்குடா. லித்தாகீன மஆபா, வழிகேட்டிலே நிலையாக போனானே அவனுடைய தங்கக்கூடிய இடம் அது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, பல யுகம் நரகத்துல நீ கடக்கணும். பல யுகம். யுகங்க. நம்ம வாழ்றது 60 வருஷம், வெறும் 60 வருஷம் தான். அல்லாஹ்வுடைய பார்வையில பல யுகம் நரகத்துல கடக்கணும். அப்ப சுய பரிசோதனை பண்ணமா பண்ணக்கூடாதா? அமைதியா இருக்கு. ஜும்மாவில் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, தொழுவு பணவை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு சொன்னாங்களே இல்லையா? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த அளவு தெளிவா சொல்றான்? எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிறானோ, அந்த நாளில் வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ளாதவரை வேறு எதன் மூலமும் மறுமையில வெற்றியே கிடைக்காது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பசுமரத்துல ஆணி அடிக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. வேற எதன் மூலமும் வெற்றி கிடைக்காது.
என்னுடைய அம்மா அத்தா முஸ்லீமு தான், முஸ்லீமுக்கு தான் நான் பிறந்தேன், அதனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டுருவானா? முஸ்லீமுக்கு பிறந்தனால நம்மளை சொர்க்கத்தில் போட்டுருவானாங்கிறேன். இல்லை நான் வந்து முஸ்லீம் ஜமாத்தில் நான் அங்கம் ஆயிட்டேனே, உறுப்பினர் ஆயிட்டேனே. நீ உறுப்பினராக ஆகிறது பெருசு இல்லை, ஈமான்ல உருப்படியா இருக்கிறதா தான் பெருசு. நீ தக்வா பள்ளியில உறுப்பினராயிரு அல்லது சுன்னத்து ஜமாத் பள்ளியிலேயே உறுப்பினராயிரு. உறுப்பினராகிறது அல்லாஹ்வுடைய பார்வையில முக்கியமா அல்லது ஈமான் உருப்படியா இருக்கிறது முக்கியமா? இதெல்லாம் யோசிக்கணுங்க. ஜும்மா உரை இருக்கு பாத்தீங்க, சடங்கு கிடையாது. சும்மா மந்திரமா கொஞ்ச நேரம் உலகி விட்டு போவான மந்திரமா இது? அரை மணி நேரத்தில் ஒரு 2 நிமிட கருத்தை கூட உன்னுடைய உள்ளம் ஏற்கவில்லையானால் உன்னுடைய உள்ளம் ஈமானிய உள்ளம் அல்ல, அது ஈமானிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குப்பை. வருந்தனம். முஸ்லிமுக்கு பிறந்தனால சொர்க்கம் போக முடியாது. ஆலிம்சா பொண்டாட்டி அதுக்காண்டி சொர்க்கத்தை எல்லாம் கொடுத்துருவாங்களா? ஆலிம்சாவுக்கே சொர்க்கத்தை கொடுத்துருவானாங்க. எங்க 4வது தலைமுறையில வந்து நாங்க அந்த அவுலியா தலைமுறைங்கிற சில பேர், இந்த மகானுடைய தலைமுறையில நாங்க 4வது. அதனால என்ன இப்போ? அதனால அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் போடுவான் இருக்கா? நீ அப்துல் காதர் ஜீலானியுடைய நேரடி வாரிசாவே அதுக்காக நீ சொர்க்கம் போயிருவியா? இல்ல அவரு தான் போவார்னு ஏதாவது உத்தரவாதமாவது இருக்குதா? செய்திகளை பார்க்கிற அடிப்படையில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பாங்கிற அந்த அடிப்படை தானே தவிர மற்றபடி அவருக்கு உத்தரவாதம் இருக்கா? நூஹ் நபியினுடைய மனைவிக்கே உத்தரவாதம் இல்லை, மகனுக்கே உத்தரவாதம் இல்லை. கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? இந்த அழிக்கக்கூடிய நேரத்தில் நூஹ் நபி என்ன சொன்னார்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. மகனை பத்தி சொல்றார், இவனெல்லாம் என்னுடைய குடும்பத்தவனாச்சே. அல்லாஹ் என்ன சொல்றான்? லைஸ மின் அஹ்லிக, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் இன்னும் சொல்லக்கூடாது. அவன் யார்? அவன் உள்ளத்துல ஈமான் இருக்கா? வருந்தி இருக்கிறானா மார்க்கம் இல்லைன்னு? நூஹ் நபியினுடைய மகன் நரகவாதி, நூஹ் நபியினுடைய மனைவி நரகவாதி, லூத் நபியினுடைய மனைவி நரகவாதி. நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நபிக்கு மனைவியா இருக்கிறது மட்டும் அம்சம் கிடையாதுங்க. நபிமார்களுடைய மனைவியா இருந்தா கூட அதனால அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்தில் போட்டுருவானா? லரபல்லாஹு மதலல் இல்லதீன கஃபர் இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நூஹுனுடைய மனைவியை லூத் நபியினுடைய மனைவியை காபிர்களுக்கு முன்னுதாரணமாக்குகிறேன். நிரந்தரமா நரகத்தில் போறதுக்கு உங்களுக்கு சாட்சியாக ஆதாரமாக நூஹ் நபியினுடைய மனைவியை பா, லூத் நபியினுடைய மனைவியை பா. இவரு நபி தான், எத்தனையோ வருஷம் பிரச்சாரம் பண்ணார். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபி. நீ பிடிச்சமானால் உன்னை எனக்கு பிடிக்குங்கிறனால உன் குடும்பத்தில் உள்ளவனையெல்லாம் நான் அங்கீகரிக்கணும்னு என்னம்போது இருக்குதா? ஏகத்துவத்தின் தந்தை என்று நம்ம சொல்றோமே இப்ராஹிம் நபி, அவரை ஈண்டெடுத்த வாப்பா நரகம். இப்ராஹிம் நபிங்க கலீலுல்லான்னு வழக்கமா கேள்விப்படுறீங்களே, அடுத்த குத்துபா வரப்போகுது ஹஜ் பெருநாள். அல்லாஹுவின் நண்பன், அல்லாஹுவின் நண்பன், இவர் எனது நண்பன், இவரை ஈன்றெடுத்த தகப்பன் நிரந்தர நரகவாதி. ஏன்னா நான் சொல்றது அவன் கேட்கல. நபியை ஈன்றெடுத்திருக்கலாம். ஆக நபிக்கு பிறப்பதாலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது, ஒரு நபியை ஈன்றெடுப்பதாலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது, ஒரு நபிக்கு மனைவியாக இருப்பதாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றானே. இந்த ஒரு படிப்பினையை கூட நாம் பெறவில்லையானால் நாம எப்படி சுய பரிசோதனை பண்ணுவோம்? நபில் நாயிட்ட ஒரு ஆள் வர்றார், ஐனா பி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், என் வாப்பா எங்கன்னு கேட்கிறார், என்னுடைய தந்தை எங்கே? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில் கிடக்கிறாரு. கேட்டவர் யூதர், தன்னுடைய தந்தையை பத்தி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் நரகவாதி. யூதர்னா நரகவாதி தானே, இணை வைப்பாளர் தானே. அவருக்கு ஏன்டா கேட்டோன்னு ஆகிப்போச்சு, சும்மாவாவது இருந்திருக்கலாம். சும்மா இல்லாம என் தகப்பனை எங்கேன்னு போய் கேட்டேன், அவர் பாட்டுக்கு நரகவாதிட்டாரு. ரொம்ப அவருக்கு சோகம், சோகத்தோட போறார்.
அவரை கூப்பிட்றாங்க மறுபடியும், வா இவா, என்ன உனக்கு சோகம், என்ன என்ன சோகம்? இன்ன அபி, ஏன் தகப்பேன், வா அபாக்க, ஓன் தகப்பேன், ரெண்டு பேருமே நரகவே தான் போகும். விளங்குதா உங்களுக்கு? நபியை, நபிகள் நாயகத்தை ஈன்றெடுத்தவர் நரகவாதி. நீ உட்காந்து அப்துல்லான்னு பாட்டு பாடிட்டு இருக்க, நீ உட்காந்து நபிகளாரை பெற்றெடுத்த அப்துல்லாவே, என்ன அப்துல்லா நரகவாதி. ரசூல்லாவை ஈன்றெடுத்த தகப்பன் நரகவாதிங்க. துடிக்க வேணாமாங்கிற என்ன நினைப்புல உட்கார்ந்து இருக்கிற நம்ம? ஏன் நரகவாதி? நீ உருப்படியா நடந்தையா? முதல்ல ஹாசிகுல்லில் மூமினீன் படிச்சுட்டு போ, ரஹமத்துல்லில் ஆலமீன் படிச்சுட்டு போ. அதுக்காக வேண்டி அவரையெல்லாம் நான் சொர்க்கத்துக்கு விட முடியாது. வேதத்தை நான் கொடுத்தனா இல்லையா? வேதத்தை கொடுத்தனா இல்லையா? எல்லாத்துக்குமே அவங்க வேதத்தை புரிஞ்சு வச்சிருந்தாங்களா இல்லையா? உன் தகப்பா அதை படிக்கல, அதன் அடிப்படையில் தன்னை சீர்திருத்தி கொள்ளல, நரகவாதி. இப்ப போதுமா? அப்போ இந்த உரைக்கு இது ஒண்ணு மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணே போதும். இஸ்தாதனத் ரப்பி லா அஸ்தாஃபிரு லி உம்மி, எனது தாயாருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ரசூல்லா அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ்விட்ட அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி எல்லாம் கிடையாதுன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூல்லாவை பெத்தெடுத்த அம்மா நரகவாதின்னு அர்த்தம். விளங்குதா? ஏன்னா நரகத்துக்கு போறவங்களுக்கு தான் நம்ம துவா செய்யக்கூடாது, இணை வைப்பாளருக்கு துவா செய்யக்கூடாது. இல்ல, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், மாகானலின் நபி, நபிக்கும் அதிகாரம் இல்லை, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் அதிகாரம் இல்லை, ஐயஸ்தாஃபிரூலில் முஸ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறியா? திருந்தாம மௌத்தா போயிருக்காங்க, வருந்தாம மௌத்தா போயிருக்கிறான், சொல்லி சொல்லி அவன் தலையில ஏறவே இல்லை, அவன் மௌத்தா போனவன என்ன என்ன பிரார்த்தனைங்கிறான்? நபிக்கே அதிகாரம் இல்லைன்ட்டான். அது வளவு குர்பாங்கிறான். நெருங்கிய உறவா இருந்தாலும் சரிதான், நீ ரொம்ப நெருக்கமா இருந்து பாரு, இவ சகல இப்படி இருந்தாலும் சரி. விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போறது? இப்ப சிந்திச்சா புரியும். நம்ம சுய பரிசோதனை நம்ம சொல்றோமே, ஏதோ 4 வசனத்தை மனப்பாடம் பண்ண உடனே அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்துல போடுவான். ஹதீஸ்ல ஒரு 4 விஷயத்தை கேட்ட உடனே, ஜும்மாவில் கலந்து கொண்ட உடனே அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்துல போடுவான். அதா மூளையை கொடுத்திருக்க உனக்கு, நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த கால மக்களாவது பரவாயில்ல, ஏன்னா தாய்மொழியில் அவர்கள்ட்ட எந்த ஒரு விளக்கமும் இல்லை. இன்னைக்கு என்ன இதா அடிக்கி வச்சிருக்கு, மொபைல்ல இருக்குது, ஆன்லைன்ல கொட்டி கிடக்குது. இது போக இந்த நிகழ்ச்சியை பாருங்க, ரமலான் முழுவதும் எத்தனை நிகழ்ச்சி, எவ்வளவு நிகழ்ச்சி விட்டுருவானா? வலகது தரநாளி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்களில் அநேகமானவருக்கு, ஜின்களில் அநேகமானவருக்கு நரகத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவனுக்கு உள்ளம் இருந்தது, அதன் மூலம் அவன் சிந்திக்கவில்லை. வலஹும் மாதானுல் லா யஸ்மாஊன பிஹா, அவனுக்கு செவி இருந்தது, செவிடனாக இந்த உலகிலே வாழ்ந்தான். வலஹும் மஅயுனுல் லா யுபசிரூன பிஹா, பார்வை இருந்தது, குருட்டு பையனா வாழ்ந்தான். மறுமை நாள்ல கூட அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். சில பேர்த்த அல்லாஹ் குருடராவே அல்லாஹ் எழுப்புவானா. அவன் கேட்கிறான், இறைவா நான் உலகத்துல பார்வை உள்ளவனா தான் நான் இருந்தேன், என்னது குருட்டு பையனா இருந்திருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வை கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நீ குருடனா தான் நீ நடந்த. மார்க்க விஷயத்துல நீ என்ன நடந்த? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் மார்க்க விஷயத்துல? என்ன தெரியும்? ஒரு மாற்றாருக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஒரு மாற்றார்
இஸ்லாத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களே, அந்த அளவு கூட முஸ்லிமுக்கு தெரியாதுங்க. எத்தனை பேர்த்த காட்டணும் அத? அப்ப இப்படி நீ உலகத்துல குருடனா இருக்கத்தானே செஞ்ச. கதாலிக்கு அப்படித்தான்டா உன்னை குருடனாத்தான் நான் எழுப்புவேன். காரணம் என்ன? நீ குருட்டு பயலாத்தான் இருந்த உலகத்துல. நீ சொர்க்கத்துக்கு போலாம், ஒன்னே ஒண்ணு செஞ்சா போலாம். என்னது? ஃபீ சம்மில் ஹியா, ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வா, ஊசியை கொண்டா, ஊசியினுடைய அந்த சிறு துவாரத்தில் ஒட்டகத்தை நுழைச்சிரு, நீ சொர்க்கத்துக்கு போலாம். இது குர்ஆன்ல இருக்குது. இந்த மாதிரியான நபர்கள் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா ஒரு சின்ன வேலை தான். என்ன சின்ன வேலை? ஊசி வாங்கிடலாம்ல, ஈஸியா ஒரு ஊசியும் வாங்கிடலாம், ஒட்டகத்தையும் வாங்கிடலாம். இந்த ஒட்டகத்தை அந்த ஊசியினுடைய துவாரத்தில் நீ நுழை, முடியுமா உனக்கு? அப்படின்னா என்னதுக்கு அல்லாஹ் சொல்றான்? சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதனால நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், மனிதனுடைய இயல்பு தான் இது. சில விஷயங்களை நம்ம கராரா சொல்லுவோம். எதுக்குன்னா உணர்வதற்கு சொல்வது, திட்டுவதற்கு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறுகிற பொழுது தக்ஸைரு மின்ஹுல் ஜுலூ, நபி அவர்கள் உரை நிகழ்த்தினால் அவர்களுடைய ரோமங்கள் புடைக்கும், கண்ணு சிவக்கும், தாளாட்டிட்டு உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணுங்க, அப்படியே கூப்பிடுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான், அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான். ரெண்டையுமே சேர்த்திதான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு அச்சம் இருந்தனாலதான் கடைசியில மகளையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் இவ்வளவு விளக்கத்தை சொல்லிட்டான், இது ஒன்னே போது அறிவாளிக்கு. ஆனாலும் மகளையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? நான் தகப்பேன், நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. நான் ஊருக்கே எத்தனையோ கொடுத்துருக்கிறேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டானா? அதே நேரம் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலே மறுமை நாள்ல உனக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இப்பவே நீ எழுதி வச்சுக்க. என் வாப்பா தானே உலகத்துக்கே தூதர், நல்ல மறுமையில வந்துறாரு சொன்னாங்களா இல்லையா? இதை உள்வாங்கி ஈமானை செவ்வைப்படுத்தி அதுக்கப்புறம் தௌபா செஞ்சு நடபோட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப பெருசு, அதுல சந்தேகமே இல்லை. நம்ம பாவத்தை பெருசா பார்க்கிறோம், பெருசா தான் பார்க்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில கருணை ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் அந்த கருணையாளனை கருணையாளனாக பார்க்கணும், இழிச்ச வாயினா பார்க்க கூடாது. எப்படி ஒரு மனுஷனை நம்ம அப்படி வார்த்தை ஜாலத்தை சொல்லி ஏமாந்துருவானோ அந்த மாதிரி அல்லாஹ் ஏமாந்துருவானா? அவன் கஹார் என்பதை, அவன் ஜப்பார் என்பதை, அவன் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவன் என்பதை மறுமை நாள்ல உங்களை நிற்க வைக்கக்கூடிய நேரத்தில் கொலை நடுங்குமே, அப்ப நீ புரிஞ்சுக்குவ. என்னதுக்கு ஆதாரம் இல்ல, எல்லாத்துக்கும் வானவரை நான் வச்சிருக்கிறேன், கிராமன் காத்திபி, எல்லாம் பதிவு. உனக்கு மட்டும் முடியுதா? வீடியோ லைவா? என்ன லைவ்? உனக்கு முடியுது. நான் என்ன பேசணும் அதை எடுத்து உலகமெல்லாம் பரப்ப உனக்கு முடியும். 78 லட்சம் சினிமாவை அந்த மொபைல் போன்ல உள்ள திணிச்சு வைக்க முடியும். சிம் கார்டுல, சிப்புல, பென் டிரைவ்ல எல்லாம் உனக்கு முடியும். உன்னை படைச்ச எனக்கு மட்டும் முடியாது. அல்லாஹ்வை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹுவை அல்லாஹுவாக புரிந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இனிமேலாவது இயன்றவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவேன் என்ற அந்த உளப்பூர்வமான ஒரு உறுதிமொழியை இன்றைய ஜும்மாவில் என்ன செய்ய, சஜிதாவில் இதை கேட்டுட்டு போங்க. நம்ம மனசு வச்சா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அதற்கான வழியை திறந்து விட்டுருவான். இதுதான் ஜும்மாவினுடைய சுருக்கமான படிப்பினை. முதல் உரையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இப்போது நாம் மார்க்க கடமை ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறோம். ஜனநாயக கடமையை இயன்றவரை காலையிலேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம நாட்டினுடைய தலைவிதி என்னன்னு கேட்டா, இது யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, யாரு நல்லவன் போட்டு ஓட்டு போட முடியாது. அதுதான் நம்ம நாட்டினுடைய தலைவிதி. யாரு நல்லவன் அவனுக்கு போய் நம்ம ஓட்டு போடலாம் சொல்ல முடியுமா? சொல்லவே இல்லை. சும்மா சொல்லலாம், இவன் இதை செஞ்சிருக்கான் அதை செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். நம்ம இப்படி சொன்னு வைங்களேன், அவன் அதையும் செஞ்சிருக்கான் அவன் இதையும் செஞ்சிருக்கான் ஒரு பட்டியல் தருவான். நல்லவேங்கிற அடிப்படையில் நம்ம ஓட்டு போட முடியுமா?
பள்ளியை இடிச்சு கோயிலை கட்டினது ஒருத்தன். அந்த பள்ளியை இடிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆற்றலும், தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருந்து வாய் மூடி இருந்தவன் ஒருத்தன். இவங்களுக்கு தான் நம்ம மாறி மாறி ஓட்டு பண்ணோம், விளங்குதுங்களா? அதனால இவர் சுத்தம் அதெல்லாம் கிடையாது. அதுக்காக நம்ம ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா? ஓட்டு போட்டுதான். ஏன்னா அது ஜனநாயக கடமை தானே. அது அதாவது இந்த இந்திய நாட்டு திருமகன் என்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சான்று. அதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம், விளங்குதுங்களா? அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். அதே நேரம் ஒரு பிரார்த்தனையும் பண்ணணும். லாத்து சல்லி தலையினா ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்கல்ல, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளரை இறைவா எங்களுக்கு நீ நியமனம் பண்ணிவிடாது. ஆட்சி பண்றவனை பண்ணு, ஆதிக்கம் செலுத்துவது இதைத்தான் நீ செய்யணும், இப்படித்தான் நீ இருக்கணும். ஆதிக்கம் செலுத்துறான் பாத்தீங்களா, அது மாதிரியான ஆட்சியாளரை எங்களுக்கு நியமித்து விடாது. ரசூல்லா துவா பண்ண சொன்னாங்கல்ல, இந்த துவாவை அவசியமா நீங்க என்ன செய்ய பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம யாருக்கு எதிர்பார்த்து ஓட்டு போட்டோமோ அவங்க வந்தாலும் சரி, அல்ல ஏற்கனவே உள்ள வந்தாலும் சரி, இதனால மறுமையில நம்மளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். என்னமோ தோத்து போனோம்னா ஐயோ என்னமோ கொண்டாடி செத்து போனோமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இவன் வந்தாலும் சரி அவன் வந்தாலும் சரி, மறுமையில் நம்மளுக்கு அதனால என்ன போதுங்கிறான். எதிர்பார்த்தவன் வந்தா கொஞ்சம் கொசுக்கடியோட நிற்கும், சிங்கம் புலி கடிக்காது. எதிர்பார்த்தவன் வரல என்ன ஆகும்? சோதனைகள் மறுபடியும் வரும். சோதனை வந்தா என்ன ஆகும்? உன் ஈமான் அப்பால தட்டி கொடுத்துட்டே இருப்பான். ஈமான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லோவா இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனை வரும். நல்லா விளங்கிக்கணும். என்னடா அல்லாஹ் மூமின்களுக்கு சோதனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான், மூமின்களுக்கு ஏற்படுத்த மாட்டான். மூமின்களுடைய ஈமானுடைய தராதரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தராதரத்தை வச்சு அல்லாஹ் சோதனை அனுப்பிட்டே இருப்பான். அந்த சோதனை நம்ம சகிச்சோன்னு வைங்களேன், அதுக்கு மறுமையில நன்மைதானே அது. அதனால யாரு வந்தாலும் சரி, யாரு வராமல் இருந்தாலும் சரி, அதனால நம்மளுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது. அதே நேரம் ஜனநாயக கடமையும் முடிச்சிருக்கிறோம். அந்த பிரார்த்தனையும் நம்ம என்ன செய்வோம், ஜும்மாவுடைய பண்ணி அடிக்கடி நம்ம அந்த பிரார்த்தனையும் செய்து ஒரு சிறந்த ஆதிக்கம் செலுத்தாத நல்லாட்சி செய்யக்கூடிய அந்த தலைவரை, அதிகாரியை இறைவா ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற வேண்டுகோளோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.